सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। ॐ महागणपत्यै नमः। या देवी स्तूयते नित्यं विभूतैवेदपारगैः तामे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपसरस्वती। ॐ महासरस्वत्यै नमः। नितये सर्वविद्यानां विशजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ भगवान् धनवान् பக்திமான் கல்விமான். யார் ஒருத்தர் கல்வி உடையவரோ அவர் கல்விமான். தனவான் யார் ஒருத்தர் தனம் வச்சிருக்காரோ பணம் வச்சிருக்காரோ அவர் தனவான். பகவான் பக யார் வச்சிருக்காரோ அவர் பகவான். பகனா 6 விதமான ஐஸ்வர்யம் சேர்ந்தது பக. அதுல நம்பர் 1 வந்து ஞானம். ஞானம்னா குறைவில்லாத அறிவு, குறையற்ற அறிவு ஞானம். 2வது வைராக்கியம், பற்று இல்லாத தன்மை. 3வது வீரியம், வீரியம்னா சக்தி. 4வது யசஸ், யசஸ்னா புகழ். 5வது ஸ்ரீ, ஸ்ரீல நிறைய வார்த்தைகள் அர்த்தம், குறிப்பா இங்க செல்வம். 6வது ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா ஆளும் தன்மை, பர்சனாலிட்டி. இந்த 6 விஷயம் அடங்கி யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு பேரு பகவான். பகவான். இந்த பக யாருக்கு உடையவரோ, உடையவர் இதுல ஐங்கர் பாக்கில பியூட்டிஃபுல்லா இருக்குது உடையவர். உடையவர் இதெல்லாம் உடையவர் பகவான். இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்க உங்க பேருக்கு முன்னாடி பகவான் போட்டுக்கலாம். நீங்க போட்டுக்கூடாது, மற்றவங்க நானும் போட்டு. அதனால அவங்க அவரே போட்டுட்டாங்கன்னா அது இரண்டி கற்றுப்பாங்க. புரியுதுங்களா? அதனால பகவான் ராமகிருஷ்ணர், பகவான் ரமணர், பகவான் சத்யசாயி. புரியுதுன்னு அப்போ பகவான் இங்க இருக்கிறது. அந்த பகவான் சத்யசாயி சேவா சங்கத்துல பகவத்கீதையை பத்தி நம்ம ஆரம்பிச்சோம். புரியுங்களா? எங்க இருக்கிறோம், எங்க வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம் அதெல்லாம் தெரியணும். இங்க சில பேர் வந்து அவர் கூப்பிட்டாலும் வந்துட்டங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, அப்படி சில பேர் வந்துருக்கா. ஏன் வரும், எதுக்கு வரும் அப்படிலாம் கேள்வி கேட்கணும். தொடர்ந்து வரதுக்கு எப்பவுமே கேள்வி கேட்டுட்டு நம்ம புரிஞ்ச பிறகு விட்டுறக்கூடாது. புரிஞ்ச பிறகு விட்டுறக்கூடாது, புரியலன்னா விட்டுடலாம். புரியுங்களா? சரி. அப்போ இது வந்து விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்க பகவானுடைய விளக்கம். சரி. இப்போ அடுத்த விஷயம், இந்த பகவத்கீதை எதுக்கு வந்திருக்குது, ஏன் வந்திருக்குது, அதெல்லாம் படிப்படியா நம்ம பார்க்கணும். நாங்க இப்போ 2 கார்ல வந்தோம். ஒரு கார் வந்து நம்ம இங்க உள்ளவங்க, அந்த காரை பின்னாடி இருக்கிற காரு ஃபாலோ பண்ணிட்டு வரும். அப்ப என்னன்னா முன்னாடி போற காரை பின்னாடி போற காரை டிபெண்ட் பண்ணி வரும். புரியுதுல? டிபெண்ட் பண்ணிட்டு வரணும்னா அலர்ட்டா, அலர்ட்டா மாத்திரம் இல்ல, டென்ஷன் ஆகும். ஏன்னா டிராபிக்ல வரும்போது அந்த காரை போயிடுச்சுன்னு வச்சுங்க, நடுவுல பிரேக் சிக்கு முடிக்க வேண்டியதான். எப்போ ஒண்ணுத்த நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோமோ துக்கம். அதனால ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் ரொம்ப அழகா சொல்றது, சர்வம் பரவசம் துக்கம், சர்வம் பரவசம் துக்கம், சர்வம் ஆத்மவசம் சுகம், சர்வம் ஆத்மவசம் சுகம், சர்வம் பரவசம் துக்கம், சர்வம் ஆத்மவசம் சுகம்.
ஏதத் வித்யா சமாசேன லட்சணம் சுகதுக்கோ. சுகதுக்கத்தினுடைய லட்சணம் டெபனிஷன் என்னன்னா, எப்போ ஒன்றுக்கு நம்ம டிபெண்ட் பண்ணிருக்கோமோ, சார்ந்து இருக்கிறோமோ, எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கிறோமோ, எங்கெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அங்கெல்லாம் துக்கம் சர்வனிக்கும். எதெல்லாம் சார்ந்து இருக்கிறோமோ அதெல்லாம் துக்கம். எப்ப நீங்க இண்டிபெண்டா இருக்கீங்களோ, நீங்களே உங்க காலில் நிற்கிறீங்களோ, அப்போ ஆத்ம. இப்ப வகுப்புக்கு வரணும். சில பேர் பஸ் பிடிச்சுவாங்க. பஸ் பிடிச்சோம்னா எங்க நிறுத்துவோம், எப்படி நிறுத்துவோம், கிரௌடு, துக்கம். ஏன்னா பஸ்ஸை டிபெண்ட் பண்ணி சரி இது இப்படி வந்தா லாய்க்கப்படாது அப்படி சொல்லி ஒரு ஆட்டோ அப்படி சொல்லிட்டு ஆட்டோ பிடிக்கும். ஆட்டோக்காரன் பத்தி தெரியும். அது டீலருக்குள்ள அங்கேருந்து டீலர் தாண்டி அந்த பக்கத்துல இருந்து வந்தீங்கன்னு வச்சுக்க, ரிட்டர்னுக்கு சேர்த்து பைசா. அப்புறம் அவன் என்ன செய்வான்னு தெரியாது, அவனுக்கே தெரியாது. ஏன்னா அது 360ல திரும்பும் அந்த வண்டி. சரிப்பா, நம்ம ஒரு கார் வாங்கிட்டு நம்ம டிராக் வந்துட்டோம்னா பிரச்சனையே நம்மதாச்சு. ஓகே, அப்படி வாங்கிட்டு நம்முடைய 2 வீலர்லயோ 4 வீலர்லயோ வந்துட்டோம்னு சந்தோஷம். ஆனா இது அனுபவ வாழ் மாதிரி நீண்டுட்டே போறது. வாங்கிட்ட பிறகுதான் தெரியுது பஸ்லயே வரலாம். சன்னியாசி போவனத்துக்காக ஒரு பூனை வளர்த்த கதை தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீண்டுட்டே போறது. எப்ப எதை நீங்க எதை சார்ந்து இருக்கீங்களோ அது துக்கம் தான். எப்படி இருந்தாலும் துக்கம். அதனால மற்றதை சார்ந்து இல்லாம உங்களுக்குள்ளே நீங்களே சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் டிபெண்டன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு அல்லது சார்ந்து இருக்கிறது எதை வச்சு அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் இன்செக்யூர் ப்ராப்ளம் இருக்கு. அதனால செக்யூரிட்டிக்காக பாதுகாப்பின்மை நமக்கு எல்லாருக்கும் உணர்வுல இருக்கிறது. அதனால பாதுகாப்பா இருக்கிறதுக்காக நாம் என்ன செய்யறோம், நல்லா படிக்கணும். எதற்கு படிக்கிறோம்? பாதுகாப்புக்காக தான், செக்யூருக்காக. புத்தி வளர்றதுக்காக படிக்கிறது இல்ல. புத்தி வளர்றதுக்குன்னா எது பெஸ்ட் எஜுகேஷனோ அது படிக்கலாமே. இப்போ பசங்களுக்கு 10th+2 வரும்போது ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க பாருங்க, அதெல்லாம் கனெக்ஷன் இதோட அறிவு சம்பந்தப்பட்டதா இல்ல பணத்தை சம்பந்தப்பட்டதா? இத படிச்சா அந்த வேலை கிடைக்கும், அந்த வேலை கிடைச்சதுன்னா பணம் கிடைக்கும், பணம் கிடைச்சா பாதுகாப்பு. அப்போ பணம் வந்துச்சுன்னா நமக்கு முழு பாதுகாப்பு. அது மூலியமா நமக்கு ஷெல்டர், வீடு கிடைக்கும், உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும், சபிஷியன்டா பணம் வரும். இது நமக்கு பாதுகாப்பு, செக்யூர். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்ம இதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் இதுக்கு நம்ம சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லுவாங்க, சாஸ்திரத்துல அர்த்தா. அர்த்தா, இந்த அர்த்தா பணம் என்ற ஒரு மேஜர் ஐட்டம் வந்துச்சுன்னா அதை ஒட்டில இருக்கிற எல்லா பாதுகாப்பும் நமக்கு கிடைச்சிடும். எல்லாரும் இப்படிதான் நினைக்கிறோம். இந்த ஸ்ட்ரீட்ல அந்த ஸ்ட்ரீட்ல நாடு முழுக்க உலகம் முழுக்க இப்படிதான் நினைக்கிறாங்க. அர்த்தா பணம் வந்துச்சுன்னா அதை வச்சுட்டு எல்லா விதமான பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். சரி, மனுஷன் பாதுகாப்பு எல்லாம் வந்துட்டு, வீடு எல்லாம் வந்துட்டு, ட்ரெஸ் கிடைச்சிட்டு, சபிஷியன்டா ஃபுட் உணவு எல்லாம் கிடைச்சிட்டு, கிடைச்ச பிறகு ரொம்ப நிர்பண. அதுக்கு அடுத்தது டைம் இருக்க நேரம், அது பெரிய கொடுமை. அந்த நேரத்தை செலவழிக்கிறதுக்கு கஷ்டப்படும். அதனால என்ன பண்றோம், டிராமா, சினிமா, கச்சேரி. இப்போ மார்கழி மாச கச்சேரி எல்லாம் துவங்கிடும். கச்சேரி அப்படி வெளியில எல்லாம் ஷாப்பிங். இப்பெல்லாம் நீங்க ரங்கநாத் ஸ்ட்ரீட் ரொம்ப போயிட்டு வந்தா போதும், வெளியில ஓடு வெளியில
ஷாப் எல்லாம் போயிட்டு வந்தேன். எல்லாம் போக வேண்டாம், வெளியில போயிட்டு வந்தா ஒரு 3 hours ஒரு சினிமா பார்த்த மாதிரி ஆயிடும். நேரம் வந்து சீக்கிரம் செலவழி. அப்போ நேரம் செலவழிக்கிறதுக்கு என்ஜாய்மெண்ட், புலன் இன்பங்கள் நமக்கு வேணும். அதனால பீஸா கார்னர்ல போய் சாப்பிடணும், இல்ல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஐஸ் கார்னர்ல போய் புளுடா, கலர் கலரா இருக்கும், பல்லுடா போடா, அதுல ஐஸ்கிரீம் போட்டு கலர் கலரா போட்டு மேல ஒரு பிஸ்கட் போட்டான், ஒரு வாக் மாதிரி இருக்கும். பாத்துக்கிறீங்க, பாத்திருக்கீங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். அந்த மாதிரி இதெல்லாம் 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 சாப்பிட செத்து போயிடுவாங்க. இல்ல, என்ஜாய்மெண்ட், புலன் இன்பத்துக்காக பண்ணுறது. இதெல்லாம் வெளியில போனதெல்லாம் போனது போக மிச்சம் மீதி என்ன பண்றோம், நம்ம வீட்டுல ஒரு பெரிய ராட்சஸனை கட்டி போட்டுருக்கோம், அதுக்கு பேரு டிவின்னு பேரு. சரிமா? கொஞ்சம் மிச்சம்லாம் அந்த டிவி முன்னாடி போய் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஜன்ம சாபல்யம். அதுல சீரியல் போடுவாங்க பாருங்க, விதவிதமா சீரியல் போட்டு எல்லா உறவையும் சந்தேக கண்ணோட பார்ப்பாங்க. இவ்வளவு அப்படிதான் இருக்கும். இந்த திட்டமிட்டு போடுறானோ இல்ல திட்டம் இல்லாம போடுறானோ தெரியல. ஆனா நம்ம நாட்டுல ரொம்ப கஷ்டம் இருக்கு. அதுவும் வயசான காலத்துல சில பேர் பார்த்துட்டு இருக்காங்க, சில பேர் இல்ல, வயசானவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப கடினம். நம்ம ஒரு வீட்டு சமாச்சாரத்தை யோசிச்சு பார்க்கும்போது மண்டை ஏகப்பட்ட கனமா இருக்குது. அது டெய்லி காலையில இருந்து ராத்திரி வந்து அத்தனை குடும்பத்து சமாச்சாரம் மண்டையில ஏற்றிக்கலாம். டிஸ்டர்பன்ஸ். சோ என்ஜாய்மெண்ட்டுக்காக டிவியோ எதுவோ பண்ணி நம்ம அடுத்தது என்ஜாய்மெண்ட்டுக்காக இருக்கிறது, டிபெண்ட் பண்ணிருக்கிறது. நம்ம டிபெண்ட் பண்ணிருக்கிறது என்ஜாய்மெண்ட். அதுக்கு அது என்ன சொல்றாங்கன்னா காமஹா, காம. முதல் டிபெண்ட் பண்ணிருக்கிறது அர்த்தா, ரெண்டாவது டிபெண்ட் பண்ணிருக்கிறது காமஹா. ஓகே, இதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மனுஷனுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட் எல்லாம் இருக்குன்னா, அதுக்கப்புறம் நம்முடைய கல்ச்சர்ல இது மட்டும் போராது. நான் வந்து இந்த ஊர்லயே இருந்தா போறாது, அமெரிக்கா போனோம், வெளிநாட்டு அரக்கோணம் தாண்டி போயிட்டு அது ஏன் அப்படி போய் நாம எப்படியாவது இந்த ஜென்மத்துல சந்தோஷம் அனுபவிக்கிற மாதிரி செத்த பிறகு அந்த சுகமா இருக்கு. அதுக்கு இடம் வந்து சொல்றது, அதுக்கு பேர் சொர்க்கம். அங்க வந்து நீங்க ஓல்ட் ஏஜ் கிடையாது, எப்பவுமே பூஜ்யா இருக்கலாம். அந்த பேரண்ட் லவ்லி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தடவை வேண்டாம், எப்பவுமே பியூட்டிஃபுல்லா இருக்கலாம். அந்த மாதிரி அமிர்தம் சாப்பிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சொர்க்கம். தரையெல்லாம் சொல்லிருக்கேன், இதே சாஸ்திரம் சொல்லியிருக்கேன். அந்த சொர்க்கத்துக்கு போனோம். அப்போ அடுத்த ஜென்மத்துக்கு டிபெண்ட் பண்ணிக்கிறது சொர்க்கத்துக்கு போனோம். அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி எப்படி, அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கிறது, அதுக்கு டிபெண்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு என்ன பண்றது, அதுக்காக என்ன பண்றோம், இப்போ ஒருத்தர் டெஸ்ட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படி சொல்லிட்டான். அப்ப கண்ணதாசன் தீக்கால செஞ்சுட்டான். இது பட்டியலத்தார் பாட்டு ரைட்டா டிரான்ஸ்லேட் பண்ணி பாடிட்டார். கடைசி வரை செஞ்சது அவனுடைய பாப புண்ணியம் கர்மா, அதுதான் அவனுக்கிட்ட வரும். அதனால சாஸ்திரம் சொல்றது, நம்ம செஞ்ச விஷயம் வந்து வர்றது அது என்னன்னா, மிருகம் சரீரம் உத்கிருத்திய காஷ்டலோஷ்ட சமம் ஸ்திதௌ விமுகா பாந்தவாயாந்தி தர்மம் தம் அனுகச்சதி, தர்மம் தம் அனுகச்சதி. நீ செய்த தர்மம் இருக்க, கர்மம் பாப புண்ணியம், அதுதான் டிக்கெட் கொண்டு வரது. அதனால என்னுடைய கர்மாவை நான் செய்யணும் அப்படி சொல்லி கர்மாவை செஞ்சுட்டே இருக்கணும். சோ அப்போ நம்ம 3 விதத்துல டிபெண்ட் பண்ணிருக்கோம் தெரியுது. அர்த்தா, காமஹா அண்ட் தர்மஹா. 3 டிபெண்ட் பண்ணி இவன் வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதா அப்படின்னா,
ஏதாவது இதுல அனுபவிச்சு சந்தோஷத்தை நிறைவு அடைந்த மனிதர்கள் யாராவது உலகத்தில் இருக்கிறார்களா? எது வேணா சொர்க்கத்துக்கு போயிட்டு வச்சுக்கோ. சொர்க்கம் நாட்டு பர்மனன்ட். உங்களுக்கு அந்த புண்ணிய பலம் இருக்குல்ல, அந்த புண்ணியம் தீர்ந்த உடனே என்ன செய்வாங்க? அந்த தேவேந்திர லோகம்லாம் இருக்கு இல்லையா, அவன் புடிச்சு தள்ளி விட்டுருவான் கீழே. நேரம் அது நதியா கரையில தான் திருப்பி பிறக்கணும். அது ஆனா மனுஷ ஜென்மம் கிடைக்குமா கிடைக்காது தெரியாது, அது தெரியாது. ஆனா டெபினட்டா அதுவும் நாட் பர்மனன்ட். நாம அனுபவிக்கிற பொருள் அது நான் பர்மனன்ட். சரி, நம்ம அனுபவிக்கிற காம சுகங்கள்லாம் பர்மனன்டானா டாக்டர் கொஞ்சம் வயசு ஆக ஆக ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருவாரு. இதை சாப்பிடாத, அதை தின்னாத. ஏகப்பட்ட சொத்து சேர்த்துருவோம். நம்ம இந்த ஹெல்த் ஸ்பாயில் பண்ணி வெல்த் கொண்டு வந்துருவோம். வெல்த் வந்த பிறகு, பணம் வந்த பிறகு அதெல்லாம் அனுபவிக்க முடியாது. வெறும் சுக்காரத்தி தான். இவர் பார்த்துட்டு இங்க இருக்கணும், மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. இவர் என்ஜாய், இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. எப்படி இருக்கும்? அப்போ மனுஷன் இதிலிருந்து சுதந்திரம் அடையும், ஃப்ரீடம் அடையணும்னா எதையும் சார்ந்து இல்லாம நான் இண்டிபெண்டா இருக்கணும், எனக்குள்ளே இருக்கணும். அதுக்கு பேரு தான் முக்தி, ஜீவன் முக்தி. அப்படி ஜீவன் முக்தியில செத்த பிறகு எங்கேயும் உனக்கு மோட்சம் வேணுமாப்பான்னு யாருக்கிட்ட கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் மோட்சம் வேணுமா? நான் நல்லா அனுபவிச்சுறேன், மோட்சம் தான் வேண்டாம். ஏன்? இவனுக்கு மோட்சம்னா பயம் இருக்குது. மோட்சம்னா அந்த மோட்ச காடு வரும். அவர் சிவலோக பதவி அடைந்தார், 4 பக்கம் கருப்பு இதுல போட்டு வரும். சில பேர் வீட்டுல என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அந்த காடு வந்ததோ டபுள் கீட் போடுவோம். எவன் செத்தான் பாருங்க. சில டெத்துக்கு போகணும், சில டெத்துக்கு போக கூடாது. அப்படிலாம் ஒரு கணக்கு வச்சிருக்கு. செத்த பிறகு கூட நமக்கு விருப்பு வெறுப்பு ஆளுங்க மேல. அதனால இவர் சிவலோக பதவி அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார். அப்புறம் மோட்ச தீபம் ஏற்றதெல்லாம் இருக்கு. இந்த மோட்சம்னா நமக்கு இப்படிதான் கேட்டு பழக்கம். நமக்கு மோட்சம் மோட்சம்னா அது இல்ல. மோட்சம்னா ஃப்ரீடம், சுதந்திரம், இண்டிபெண்டன்ஸ். நம்ம நாட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. வந்துதான் வரலையான்னு அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணுவான். முதல் நமக்கு இண்டிபெண்டன்ட் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். நான் என்னுடைய சந்தோஷத்துக்கு எதையும் சார்ந்து இல்லாம நான் இருக்க முடியல அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், பகவத்கீதை சொல்றது யுவர் என்டர்டைன்மெண்ட்டுக்கு இங்க சொல்யூஷன் இருக்கிறது. ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டகா. இந்த ஜீவன் முக்தன் எப்படி இருப்பானா, தன்னில் தானாக சுகமாக இருப்பான், ஆனந்தமா இருப்பான், சந்தோஷமா இருப்பான். அவன் சந்தோஷமா இருக்கிறது டிவி வேண்டாம், சாப்பிடறதுக்கு இதெல்லாம் இருக்கணும் கட்டாயம் கிடையாது, ஆனந்தமா இருப்பான். அப்படிப்பட்டவன் ஜீவன் முக்தி. அது மாத்திரம் இல்ல, தர்மக, இந்த பரலோக கதியெல்லாம் அவனுக்கு வேணுமா வேண்டாமெல்லாம் அவசியம் இல்லை. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மா சரணம் அப்படி சொல்றாரு கீதையில கடைசி 18ஆம் அத்தியாயத்துல. என்னை சரணடை, உனக்கு தர்மம் அதர்மம் எல்லாத்தையும் விட்டுடு, எல்லா தர்மத்தையும் விட்டுடு அப்படி சொல்றாரு. அதனால ஜீவன் முக்தனாயி எல்லா விஷயத்தையும் தனக்குத்தானே இருக்கிறது இருக்காங்க. அவனுக்கு பேரு ஞானத்தை உடையவன், ஞானவான். அந்த ஞானவான் தான் ஜீவன் முக்தன் சொல்ற. அந்த ஜீவன் அந்த ஜீவன் முக்தனை அடையிறதுக்கு தான் இந்த மனுஷ ஜென்மம் கொடுக்கப்பட்டது. நம்ம மனுஷ ஜென்மம் எதுக்கோ நினைச்சிட்டு இருக்கோம். 2 பிளாட்டாவது வாங்கி போட்டு சாகிறதுக்குள்ள 2 பிளாட் வாங்கி போட்டு, அப்புறம் எம்எம்பி ப்ராப்ளம், பில்டிங் பில்டர்லாம் இருக்காங்க, ஏகப்பட்ட ப்ராப்ளம். வீட்டுக்கு ஒரு படம் எடுத்தான் தெரியுமா உங்களுக்கு, அலைஞ்சு அலைஞ்சு செருப்பு தெரிஞ்சு அதுக்கு அவார்டு எல்லாம் கொடுத்து, அதுக்குள்ள இவர் மோட்சமே அடைஞ்சிருவார். அதனால இதெல்லாம் நடக்காதப்பா, அரிது அரிது
மானிடராய் பிறத்தல் அறிவு. மானிட ஜென்மம் துர்லபம். இது இப்ப நீங்க தோடு ஏதாவது ஒரு நகைய வீட்டு ஹால்ல போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க. என்ன நகையை எங்க போட்டுட்ட? பத்ரம் பத்ரம். ஒரு அல்ப இன்சும் நகைய பத்ரம் பத்ரம் ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கோ. லைஃப் எப்படி இருக்கிறது? ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப். அதை எதையாவது சரியா பயன்படுத்துறதா, பண்படுத்துறதா, ஒழுங்குபடுத்துறதா, இல்ல வந்த வேலையை சரியா முடிச்சுட்டோமா, அதெல்லாம். அதனால தெய்வம் நீ என்று உணர் அப்படின்னு அது எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஸ்ருதி வாக்கியம், வேத வாக்கியம். அதனால நம்மளுடைய இந்த விஷயத்தை சொல்றதுக்காக, நம்ம லைஃப பர்ஃபெக்டா பண்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதான் நம்முடைய நூல்கள், ஸ்கிரிப்சர். அந்த நூல்கள்ல 2 பகுதியா பிரிச்சு. முதல் பிரைமரி இம்பார்ட்டன்ட், அதை சார்ந்து இருக்கிறது மற்ற நூல். செகண்ட். ஓகே, இப்ப பிரைமரியா இருக்கிறது நூல் எது அப்படின்னா வேதம், ஸ்ருதி. அது சதுர்வேதம் அப்படி சொல்ற. ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். வேதம் 4 வேதம். இந்த 4 வேதத்தை பேஸ் பண்ணிட்டு மற்ற நூல்கள்லாம் இருக்கு. இந்த வேதத்தெல்லாம் தர்ம, அர்த்த, காம, மோட்ச, இதுக்கு பேர் புருஷார்த்தம்னு பேர். புருஷார்த்தம் என்ன? புருஷம்னா புருஷன் மீன்ஸ் ஹியூமன். அர்த்தம் மீன்ஸ் நாடுதல். மனிதர்கள் நாடுவது எதுவோ அதுக்கு பேர் புருஷார்த்தம். மனிதன் அடைய வேண்டியது கோல், குறிக்கோள் எது அப்படின்னா தர்ம, அர்த்த, காம, மோட்ச. அதை பத்தி விளக்கமா மனுஷனை பத்தி சொல்றதுதான் வேதம். அந்த வேதத்தை நமக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா டைலூட் பண்ணி கொடுக்கறதா புத்தி. புத்தி. அப்ப ஸ்ருதியிலிருந்து, ஸ்ருதினா வேதம், ஸ்ருதியிலிருந்து கீழே வந்தது ஸ்மிருதி. ஞாபகம். ஸ்ருதியை ஞாபகப்படுத்தி வெளியே வந்தது யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி, மனு ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, நிறைய ஸ்மிருதி இருக்கு. அது ஸ்மிருதி. இப்போ நம்ம பகவத்கீதை கூட இது ஸ்மிருதி டெக்ஸ்ட்ல சேரும். அடுத்தது ஸ்மிருதி கூட கொஞ்சம் கடினமா இருக்குது. அதை எலாபரேட்டா நமக்கு புரியுற மாதிரி கதை ரூபத்துல கணக்கு. அதற்காக சொல்லப்பட்டதுதான் புராணம். புராணம் அது 18 புராணங்கள் இருக்கிறது, 18 உப புராணங்கள் இருக்கிறது. இது வியாசாச்சாரியா வேதவியாசர் அதெல்லாம் தொகுத்து நமக்கு கொடுத்திருக்காங்க. இது கதை எந்த ஒரே பாயிண்ட் தான். டாபிக் ப்ராப்ளம் ஜீவன் முக்தன். அந்த ஜீவன் முக்தனை பற்றி டோட்டல் ஃப்ரீடம், பூரணமான சுதந்திரம். இப்ப சுதந்திரம் தான் வேணும். இப்போ சின்ன குழந்தை நம்ம கையில வச்சிருக்கோம். இந்த குழந்தை கொஞ்சம் பெருசானோட குழந்தை முதல்ல கை பிடிச்சிட்டு நடக்கும். கொஞ்சம் பெருசாச்சுன்னு விடு, நான் நடப்பேன். சுதந்திரம் சரியா இருக்கு. அப்படி கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா சுதந்திரத்தை தான் எல்லாரும் விரும்புறது, சுதந்திரமா இருக்கு. ஆனா அது தெரியாம நமக்கு, அது சரியா விளக்கப்படாதனால தெரியாம நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சரி, அப்போ இந்த சுதந்திரமா இருக்கணும், பூர்ண சுதந்திரமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இதுதான் அடிப்படையில மனுஷன் தேடுற விஷயம். அதை கொடுக்கறதா ஸ்ருதி. அதை விளக்கமா எடுத்து சொல்றது ஸ்மிருதி. ஸ்மிருதிய விளக்கமா சொல்ற கதைகள் புராணம். அந்த புராணத்துக்கு பிறகு வந்ததுதான் இதிகாசம். இதி ஆசம், இதி ஆசம். 3 வார்த்தையா அதை பிரிக்கலாம், 3 சொற்களா. இது ஆசம். இது ஆசம்னா இது இப்படி நடந்தது. அது சரித்திரம். பாரதத்தினுடைய ஒரிஜினல் சரித்திரம் இதிகாசம்.
அதுதான் சரித்திரம். நம்ம தல்லோசன் பிரபு எல்லாம் படிச்சுட்டு 5 மார்க் என்ன கஷ்டம். அது பிரிட்டிஷ்கார எழுதுற ஹிஸ்டரி. நம்மளுடைய சரித்திரம் இதிகாச. இப்ப இதிகாச எத்தனை இருக்கு? 4 இருக்கா, 5 இருக்கா? 2 இருக்குதா இருக்கா? என்னென்ன? ராமாயணம், மகாபாரதம். அப்போ ஸ்ருதி, புராணம், ஸ்மிருதிக்கு பிறகு புராணம், புராணத்துக்கு பிறகு ராமாயணம், ராமாயணத்துக்கு பிறகு மகாபாரதம். புரியுதுல? எங்கிருந்து ஆர்ஜன் வந்துட்டு இருக்கோன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு பகுதி தான் பகவத்கீதை. இந்த மகாபாரதம் ராமாயணம் இருக்க, இது 2 வம்சத்தினுடைய ஸ்டோரி, 2 வம்சத்தினுடைய கதை. 2 வம்சம் ஒன்று சூரிய வம்சம், இன்னொன்று சந்திர வம்சம். ராமாயணம் ரகு வம்சம், சூரிய வம்சம். இந்த மகாபாரதம் சந்திர வம்சம். இது ஹிஸ்டரி. இதுல பலவிதமான ராஜாக்கள் தர்மத்தை படி வாழ்ந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு சரித்திரத்தை பத்தி சொல்றது மகாபாரதம். இது ஒரிஜினலா கதைக்கு பேரு வியாச பகவான் இதை ஏற்றினார். வியாசன். அதனால யாத்திரையே வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே. விஷ்ணு தான் வியாசன், விஷ்ணுவோட அம்சம். அந்த வியாசன் ஏற்றினது. அவர் தான் நமக்கு மூலகர்த்தா. ஆதி தட்சிணாமூர்த்தியை விட்டுட்டா நமக்கு தெரிஞ்ச டீச்சரு, முதல் டீச்சர் யாருன்னா குரு வேதவியாசன். அதனால்தான் வியாச பூர்ணிமா குரு பூர்ணிமான்னு. எல்லா ஆச்சாரியரும் குரு பூர்ணிமா கொண்டாடுறது வியாச பூர்ணிமாவுக்கு தான் கொண்டாடுவாங்க. உண்மையிலே பார்த்தா டீச்சர்ஸ் டே வியாச பூர்ணிமா தான் இருக்கு. குழந்தைகள் தினம் பகவான் கிருஷ்ணன் பிறந்திருக்கானே, அதுல குழந்தைன்னு கண்ணத்தை பார்க்கலாம். பெஸ்ட் கண்ணா பெஸ்ட். அவங்க நாஸ்திக சைட்ல இருக்கவங்க, அந்த பத்திரிகை நடத்துறவங்க. ஆனா விளம்பரம் பண்றது எப்படி? பெஸ்ட் கண்ணா பெஸ்ட். வேற எதாவது சொல்றது சொல்ல முடியாது. கண்ணா அப்படின்னு சொல்லுவோம். வாடா கண்ணா அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் அப்ப குழந்தை சொன்ன குழந்தைக்கு அதுல இதெல்லாம் போட்டோம். அதுதான் சுதந்திரத்தை பத்தி நம்முடைய ஒரிஜினல் இண்டிபெண்டன்ஸ் கேள்விக்குறியா போட்டேன். அது அப்படியே வச்சுக்கிட்டோம். அது நமக்கு வேண்டாம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே. இந்த விஷ்ணுவோட அம்சம் இந்த வியாச பகவான். இந்த வியாச பகவான் தான் நமக்கு இவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஏதாவது இருக்கும்னா அதுக்கு வியாசம் தான் காரணம். டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் வேதத்தை தொகுத்ததுனால அவர் வேத வியாசத்துக்கு. அப்புறம் மகாபாரத்தை அவரே எழுதினார். ஓகே, அவருடைய மனசுல இருந்தத கொடுத்தார். ஆனா ஃபர்ஸ்ட் ரைட்டர் யாரு? ஃபர்ஸ்ட் ரைட்டர் வேர்ல்டுல விநாயக பகவான். விநாயக பகவான் எழுதினார். சரியா? அந்த விநாயக பகவான் 2 பேருக்கும் அக்ரிமெண்ட் இருந்தது. 2 பேருக்கும் அக்ரிமெண்ட் இருந்தது. எப்படி இருந்தது? விநாயகன் இவரு கேட்டதுக்காக ஜாபுக்கு அக்செப்ட் பண்ணிட்டார். ஆனா ஒரு கண்டிஷன், நீ கடகடன்னு சொல்லிட்டே இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டா நான் அதுக்கு மேல எழுத மாட்டேன். சரிங்க, எப்படியாவது எழுதுதான் சரி. ஆனா நானும் ஒரு கண்டிஷன்ல வேண்டுகோள். எப்பவுமே பெரியவங்க கண்டிஷன் போடுவாங்க, சின்னவங்க வேண்டுகோள். அதுதான் முறை. ஆனா 2 ஒண்ணுதான். இவரு ஒரு வேண்டுகோள் தான். நான் என்ன ஸ்லோகம் சொல்றேனோ அதை நீங்க புரிஞ்சுட்டு எழுதணும். சரி, அப்ப என்ன பண்ணுவாரு, அப்படி ஸ்லோகம் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்போது சில இடத்துல சில அந்த இடத்துல தக்க பாக்குற மாதிரி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார், முன்கூட்டி ஒரு 5 ஸ்லோகத்தை கடினமா போட்டுருவார். விநாயகர் புத்தி பூர்வமான ஆளு, அவரே திக்கு போடுற மாதிரி அதுக்குள்ள யோசிச்சு 2 பெரிய புத்திசாலிங்க, இன்டலெக்ட் பர்சன். அதனால அப்படி எழுதப்பட்ட ஸ்லோகம் அது எவ்வளவுன்னா 1000 into 100. 1000 into 100 எவ்வளவு? 1000 into 100 எவ்வளவு?
1,00,000 ஸ்லோகம். அந்த 1,00,000 ஸ்லோகத்துல பகவத்கீதை மத்தியில வருது. மத்தியில 7 into 100 எவ்வளவு? 700. இதுதான் ஒரு கேள்வி. 700 ஸ்லோகம் தான். 1,00,000 ஸ்லோகத்துல 700 1/10 கூட சொல்ல முடியாது, அதுக்கும் குறைவா இருக்குது. அப்படி மொத்த ஸ்லோகம் பார்க்கும்போது 700 கம்மி. ஆனா சாதாரண ஸ்லோகம் சொன்னா நமக்கு அஷ்டோத்திரம் ஒரு 5 ஸ்லோகமோ 10 ஸ்லோகம் சொல்லிதான் பழக்கம். 700 ஸ்லோகம் அப்படின்னா அந்த இடத்துல பெருசா தெரியும். அதனால இது 700 ஸ்லோகம் பெருசா நினைக்கலாம். ஆனா 1,00,000 ஸ்லோகத்துல 700 தானே அப்படின்னு நினைச்சுக்கலாம். எப்படி நினைச்சுக்கிறோமோ அப்படி நினைச்சுட்டு இந்த பகவத்கீதைய இது பகவான் கிருஷ்ணா அர்ஜுனுக்கு நேரடியா சொன்ன விஷயம். அப்படி சொல்லப்பட்டது. இந்த பெருசா உலகத்திலேயே இவ்வளவு பெரிய நூல் கிடையாது. நீ வரைக்கும் யாரும் எழுதல. 1,00,000 ஸ்லோகம் புரியுதா? அதனால இதுக்கு வியாச பகவான் வச்ச பேர் ஜெயா. ஜெயா ஜெயன்னா என்னது? சட்டம், வெற்றி. அப்போ இந்த மகாபாரத சம்பந்தமான எதை கேட்டாலும் பேசினாலும் அவங்களுக்கு சட்டத்தை வெற்றி கிடைக்கும். முதல் அஷ்யூரன்ஸ். அதனால இந்த இடத்துல நாம மகாபாரதத்தினுடைய சாரத்தை கேட்க போறோம். அந்த மகாபாரதத்தினுடைய சாரம் எப்படிப்பட்டதுன்னா வேதத்தினுடைய சாரம். அப்போ நாம போய் வேதத்தை படிக்கிறதுக்கோ நேரமோ தகுதியோ இல்ல சொல்றதுக்காக டீச்சரோ இதெல்லாம் ப்ராப்ளம். நான் பார்த்துட்டேன். சென்னையில சமுத்திரம் கத்துக்கிட்டா பட்ட பாடு. ஒரு டீச்சரா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ள நாம என்ன புடிச்சிடலாம், இந்த எல்லாத்தினுடைய எசன்ஸை புடிச்சிட்டோம்னா மொத்தத்துக்கு புடிச்சிட்டு அர்த்தமாயிடும் இல்லையா? அதனால இந்த 700 ஸ்லோகத்தை இங்க பகவானுடைய அருள்ல இருந்து துவக்கி எப்படியாவது இந்த 700 ஸ்லோகத்தை நம்ம வாயாலேயே சொல்லிடணும் திருப்பி. புரியுதா? 700 ஸ்லோகம் பகவான் சொன்னத. இந்த பகவத்கீதையில சிறப்பு என்னன்னா இந்த வேதம் இருக்க, அது வேதம்ன்றது அபௌருஷ்ய வாக்கியம், மனிதர்களால உருவாக்கப்படாது. அதனால அப்பேற்பட்ட வேதம் கூட ஒரு குரு சிஷ்யெல்லாம் வரும் அதுல. ஆனா இதுல சிறப்பு என்னன்னா டைரக்ட் பகவான் கிருஷ்ணாவே சொல்ற. அதனால அப்பேற்பட்ட பகவான் சொல்ற விஷயத்துல இந்த பகவத்கீதை ஏன் இங்க எழுதப்பட்டிருக்கு? இது 32 வருஷத்துக்கு முன்னாடி பகவத்கீதை புத்தி நான் போட்டேன். 32 வருஷத்துக்கு முன்னாடி அதுலேருந்து பகவத்கீதை மேல அபிமானம் படிச்சுட்டே வரும்போது என்னுடைய பர்சனல் லைஃப்ல பலவிதமான சிக்கல்ல அது தீர்த்துட்டு. அதனால இவர் மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு, இந்த பகவத்கீதை இருக்க லைஃப் டிக்ஷனரி. இது அவரோட லைஃப் டிக்ஷனரி மாத்திரம் இல்ல, எல்லாருடைய லைஃப் டிக்ஷனரி அதுக்குள்ள இருக்கு. எல்லாருக்கும் ஆன்சர் கிடைக்கும் இதுல படிச்சுட்டோம். எல்லாம் இந்த 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டல் கொடுக்காம பாருங்க. மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் 5,000 10,000 3,000 அதெல்லாம் இங்க இருந்து பகவான் கிருஷ்ணா சொன்ன மேனேஜ்மெண்ட், கிரைசஸ் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், பீப்புள் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பகவத்கீதையில இருக்கு. நீங்க எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிடக்கூடாது சொல்றாரு பகவான். சாப்பிடுற விஷயத்து கூட சொல்ற. அதுல இருந்து யூ ஆர் பிரம்மன், நீங்க தான் அந்த ஆத்மன், நீங்க தான் அந்த சத்தியம் அப்படின்னு சத்தியசாயி அப்பப்போ சொல்லிட்டு இருக்காரு. அதுல எத்தனை பேருக்கு புரியறதோ புரியலையோ தெரியல. இந்த ஐயப்பா மலைக்கு போவாங்க, 18 வருஷம் போன 20 வருஷம் போன. ஏப்பா அந்த படிக்கட்டு ஏறின உடனே தத்துவ மசிதா பாத்தியா? நீங்க எப்படி தத்துவ மசிதான் முக்கியம். தத்துவ மசிங்கிறது வேதத்தினுடைய வாக்கியம். மொத்த வேதத்தினுடைய ஒரு சொல்லு, ஒரே ஒரு சொல் அப்படி சொல்லுனா தத்துவ மசி. நீதான் அது பகவான் எல்லாரும் போட்டுக்கணும். எப்பா
அதெல்லாம் பின்னாடி வரப்படுது. அதுக்கு நம்ம யோகிதை இருக்கா இல்லையான்னு பிறகு யோசிப்போம். அந்த தத்துவமசின்ற வார்த்தையினுடைய அடையாளம் தான் மாலை போட்டுட்ட பிறகு, துணி மாத்தின பிறகு அவங்க ஒய்ஃப் இருக்கால, அவங்கள தன்னுடைய கணவனை பழைய காலம் மாதிரி சுவாமி ஏங்க வரும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க, காலையில காப்பி கொடுங்க அப்படி சொல்லிட்டு கூட மாலை போட்டுட்டா ரத்தம். சுவாமி இங்க உட்காரு, சுவாமி அங்க வாங்க, சுவாமி நீங்க கொடுங்க. இவர் ஆசாமியா இருக்கிறவங்க எப்படி ஆயிடுறாரு? சுவாமி ஆயிடுறாரு. புரியுதுல்ல? ஏன்னா தத்துவமசி அந்த வார்த்தையினுடைய அடையாளம் இது. புரியுதுங்களா? இது ஒரு மாசத்துக்கு 15 இப்பெல்லாம் ஒரு வாரத்துல போயிட்டு வந்து இவர் சாமியா இருக்கிறது தகிக்கல. 48 நாள் இருக்க முடியல. 48 நாள் சாமி சாமி சொல்லக்கூடாதா? சரி போட்டோம். நான் சொல்ற 12 மாசமும் நீங்க சுவாமியாரு நல்லா இருக்கும். அதனால லோகத்துக்கு சாமி அப்படி இருந்தா அப்போ இந்த தத்துவமசி தான் நம்ம இப்படி வந்திருக்கிறது. அந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கறது தான் இந்த ஸ்ருதி. இந்த ஸ்ருதி ஸ்மிருதியில கொடுக்கறது, இந்த ஸ்மிருதி புராணத்தை சொல்றது, இந்த புராணத்துல இருக்கிறது தான் ராமாயணம் சொல்றது, ராமாயணத்துல இருக்கிறது தான் மகாபாரதம் இருக்கிறது, அந்த மகாபாரதத்துல இருக்கிறது தான் கீதையில இருக்கிறது. அந்த பகவத்கீதையை நம்ம இங்க படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இதுல நமக்கு 7 ல இருந்து 8 இத பத்தி செய்ய போறோம். இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு இப்போ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5-10 நிமிஷம் யோசிச்சுட்டு நம்ம பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.